இந்த வீடியோவில் லிஸ்டிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கம்பெனி ஐபிஓ ஓப்பன் பண்ணி அதுக்கு பிட்டிங் டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த பிட்டிங் டேட்டுக்குள்ளே நம்ம ஷேர்ஸ் வாங்கணும் அவங்க கொடுக்குற ப்ரைஸ் பேண்டில். ஆனால் நம்ம தனியாக ஷேர் வாங்க முடியாது, ஸோ ஒரு லாட்டாக தான் வாங்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு லாட் 30 ஷேர் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதோட வேல்யூ 15,000. நாம அதுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கு ஒரு அலாட்மெண்ட் டேட் கொடுப்பாங்க. அந்த அலாட்மெண்ட் டேட்டில் தான் நமக்கு ஷேர்ஸ் அலாட் ஆயிருக்கா இல்லையான்னு தெரியும். ஏன்னா ஒரு கம்பெனியோட ஷேர் சைஸ் வந்து 1 கோடி தான் இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் ஆனது 10 crore ஆயிருக்குன்னா எல்லாத்துக்கும் தர முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த அலாட்மெண்ட் டேட்டு. இஷ்யூ டேட்டில் தான் நமக்கு அலாட்டே ஆயிருந்தாலும் அது ப்ராஃபிட்டாக லாஸான்னு தெரியும். அதே அப்படின்னா நாம எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷேர் 450 இந்த ரேஞ்சில் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது இஷ்யூ டேட் அன்னைக்கு ஏறி இருந்துச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட்டு, அதுவே இறங்கி இருந்துச்சுன்னா நமக்கு லாஸ். இப்படி தான் கால்குலேட் ஆகும். ப்ராஃபிட் மட்டும்தான் வரும் ஐபிஓவில், லாஸ் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது, ரெண்டுமே நடக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா டெக்னாலஜிஸ் இஷ்யூ டேட்டில் அது 1200 இருந்துச்சு. அதுவே ஃபெட் பேங்க் ஃபினான்ஷியல் சர்வீசஸோட இஷ்யூ பிரைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 138 லாஸில் தான் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.